நம்ம வந்து வெள்ளிக்கிழமை ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகான ஒரு கிழங்கு வெரைட்டியில் இருக்கக்கூடியது தான். அதோடைய மகரந்தம் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூ சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, குங்குமப்பூனா குழந்தை சிறப்பாக பிறக்கும், அது ரத்தத்தை சூப்பராக சுத்திகரிக்கும், அவ்வளோதான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது அதீத சக்தி உண்டு. தெய்வங்களுக்கு பிடித்தது குங்குமப்பூ. ஸோ அப்போது மங்களகரம் அப்படிங்கிற விஷயத்தில் மஞ்சளோடு சேர்ந்து வெள்ளிக்கிழமை எழுந்திரிச்சு குளிச்சுட்டு காலையில் நீங்கள் திரும்ப விளக்கு ஏற்றிருப்பீங்க. அதில் எந்த விளக்கு வேணாலும் இருக்கட்டும், அந்த விளக்கில் நல்லெண்ணெய் போடுங்க. என்றைக்குமே எண்ணெய் நன்றாக இருந்தால், சரணாகதியோடு இருந்தால் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அதுமாரி சரணாகதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்பிக்கை வைக்கிறது தான் சரணாகதி. நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னா செஞ்சுருவோம், அது கண்டிப்பாக நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான் சரணாகதி. ஸோ இந்த சரணாகதியோடு காலையில் குளிச்சுட்டு நம்ம தெய்வத்துக்கு நம்ம ஒரு அகல் விளக்கோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விளக்குலையோ நல்லெண்ணெய் போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சம் 2, 3 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார குங்குமப்பூ போட்டு அதில் ஏற்றி பாருங்கள்.